ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷப்பூச்சி நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வகைப்படுத்தலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறிய வகையான பூச்சிகள், அதாவது பூச்சி, எறும்பு, சுள்ளெறும்பு, செவ்வெறும்பு, சுளுக்கை, இந்த மாதிரி வகையிலான பூச்சிகள் நம்மளை கடிச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளை கடிச்சுதா இல்லை வேறு ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சின்ன வகையான பூச்சிகள் தான் நம்மளை கடிச்சிருக்குதுங்கிறது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும், நம்ம வீட்லேயே எப்போவுமே அவைலபிளாக இருக்குங்க சின்ன வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். அந்த கட் பண்ணதை எடுத்து கடித்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க. கண்டிப்பாக அதை பூச்சி கடித்ததுனால எரிச்சல் இல்லைனா வலி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். அந்த கடித்த இடத்துல இருக்கிற விஷமும் இறங்கிடும். ஓகேங்களா? அடுத்தது 2வது நம்ம பார்க்க போகிறது தேள். தேள் கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேள்னால் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 கொடுக்கு மாதிரி இருக்குங்க. முன்னாடி சைடு, பின்னாடி சைடு ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் 2-3 பாசிகள் இருக்கும். அந்த வாலின் நுனியில் தான் விஷம் இருக்கும். அந்த வால் வழியாக தான் எதிரிகளை தாக்கும். தட் மீன்ஸ் நம்மளை கொத்துறதும் அப்படி தாங்க கொத்தும். தேள் கொட்டிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வால் வழியாக தான் அது கொட்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தேள் கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கிடச்சாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலையே வளர்த்து துளசி செடியை வளர்த்தினாலும் சரி, இல்லை பக்கத்தில் கடைகளில் விற்பாங்க, பூக்கடைகள் அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது, அங்கேருந்து அவைலபிள் இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் சரி. துளசி கிடச்சிதுன்னா அந்த துளசியை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று உடனே முழுங்கிருங்க, துப்பிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது அந்த துளசியில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் அரைச்சி, இல்லைன்னா கையிலேயே நசுக்கலான்னு சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு இடத்துல சொல்லுவாங்க. அரைக்கலாம், இல்லைன்னா நசுக்கி அந்த கடித்த இடத்துல, தேள் கொட்டின இடத்துல தடவுனோன்னா நம்மளுக்கு அதனால் உண்டாகிற வலி குறையும், விஷமும் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்தது இப்போ இது கிடைக்கல அப்படின்னா காய வச்ச நெல்லிக்காய் இருந்ததுன்னா, அது கிடச்சிதுன்னா அதை அம்மியில் அரைச்சி அதை எடுத்து அந்த தேள் கொட்டின இடத்துல போட்டிங்கன்னா நல்லா குழுன்னு அதை எரிச்சல் குறைஞ்சி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இது 2மே இல்லை, அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வெங்காயம் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். அதில் சுண்ணாம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை தடவுங்க. தடவிட்டு அந்த தடவுன வெங்காயத்தை எடுத்து தேள் கொட்டின இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க. அது நல்லா குழுன்னு இருக்கும், எரிச்சல் கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துடணும். ஏன் சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தாங்க. தேள் கொட்டினா கண்டிப்பாக நம்ம டாக்டர் பார்த்துடணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னா நல்ல காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க, தண்ணியில் நினச்சிக்கோங்க, ஈரமான துணியாக இருக்கணும். அது இப்போ பாம்பு கடித்த இடத்துக்கு மேலேயும் கீழேயும் நல்ல இறுக்கமாக கட்டிடுங்க. 2ஆக கட் பண்ணி அது மேலேயும் கீழேயும் இறுக்கமாக கட் பண்ணிடுங்க. ஓகே, கட் பண்ணிட்டீங்க, கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சதுக்கப்புறமா அந்த கடித்த இடத்துல உங்கள் வாயை வச்சு அந்த விஷத்தை எல்லாம் உறிஞ்சி வெளியே துப்பிடணும். உங்கள் வாயை வாஷ் பண்ணிடுங்க. தட் மீன்ஸ் வாயை நல்லா கொப்பளிச்சு ஒரு 2-3 முறை கொப்பளிச்சு கீழே துப்பிடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா கண்டிப்பாக அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். ஓகே, அடுத்தது தேனீ. அது கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணணும்? தேனீ எப்படி இருக்கும்? ஈ மாதிரியே இருக்குங்க, ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஈ சைஸில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்களில் இருக்கிற தேனை எல்லாம் அது உறிஞ்சி அதை எடுத்துகிட்டு போய் தேன் கூடு, அது சேமிக்கிற இடம் இருக்கும். மரத்தில் தேன் கூடு வச்சுருக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ணால் அந்த பெரிய பெரிய பில்டிங் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரியான பில்டிங், குகைகள், அந்த மாதிரி ஏதாவது இடத்துல அது தேனை போய் சேகரிக்கும், கூடு வச்சுருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதாங்க தேனி. அது கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிக்கலாம்பால் செடின்னு சொல்லுவாங்க. எரிக்கலாம் செடி அப்படின்னு கேள்விப்பட்டு பெரியவங்க, உங்கள் பாட்டிமார்கள், உங்கள் தாத்தா பாட்டிமார்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கும் தெரிய சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த செடி எப்படி இருக்குங்கிறது. சிலர் வீட்டிலே கூட வச்சு வளர்த்துவாங்க. ஓகேங்களா? அந்த செடியை செடியில் இருக்கிற வர பால் பசும்பால் மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அந்த பால் எடுத்துகிட்டு அந்த தேனீ கடித்த இடத்துல விட்டிங்கன்னா
அதனால் ஏற்படுற எரிச்சல் வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குளவி வந்து சிலர் வீட்டுக்குள்ளேயே கூடு வச்சுருக்கும், பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து அதை பார்க்காமையே இருந்திருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குளவிங்கிறது வந்து பெரிய சைஸ் கட்டெரும்பு அப்படிங்களா, பெரிய சைஸ் எறும்பு மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்கும். 1 இன்ச் அல்லது 1/4 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கும். 1/2 இன்ச் 1/4 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கும். ஆரஞ்சு அல்லது ரெட் கலரில் இருக்கும். அதுதாங்க குளவி. அந்த குளவி வந்து பறந்து தான் வரும், நடக்காது, ஓடாது. பறந்து வந்து தான் கொட்டும், கடிக்கும். அந்த குளவி கடிச்சதுன்னா அதுக்கு வந்து அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமான தண்ணி வச்சு கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதை கழுவுனதுக்கப்புறம் காலமைன் லோசன் சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து அந்த கடித்த இடத்துல தடவினோன்னா வலி குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அட்டைப்பூச்சிங்கிறது எப்படி இருக்குன்னா, அட்டைப்பூச்சிங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க, தெரியாது. நம்ம அந்தளவுக்கு நுண்ணிப்பாக பார்த்தா தான் அது தெரியும். அது வந்து கால் வழியாக ஏறும். நம்ம எப்படி உட்காந்துருந்தோம்னா நம்ம மேலே அப்படியே ஏறி அது என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் அது கடிச்சிருச்சுன்னா அது நம்மளை விடவே விடாது. அது ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதை வந்து எப்படி நம்ம அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு எடுத்து அது மேலே போட்டுறோம். இப்போ அட்டைப்பூச்சி பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், உப்பு எடுத்து அது மேலே போடுறோம். இல்லைன்னா மூக்குப்பொடின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வயசானவங்களாம் மூக்கில் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? புகையிலை தான் அது. அந்த மூக்குப்பொடியை எடுத்து அந்த கடிச்சிட்ருக்கிற அந்த அட்டைப்பூச்சி மேலே போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அது கடித்த இடத்த விட்டுட்டு கீழே விழுந்துடும். ஓகேங்களா? இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காதுங்க. நம்ம டூரிஸ்ட் போவோம் இல்லைங்களா, டூர் போனோம் அப்படின்னா சுற்றி பார்க்குறதுல தான் கவனமாக இருக்குமே ஒழிய, நம்ம அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு தான். அப்போ நம்ம அட்டைப்பூச்சிகள் வந்து மலை பிரதேசங்களில் இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரியான இடங்களில் வந்து நிறைய இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாதுங்க, அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஓகேங்களா? இப்போ அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்குறோம் இல்லைங்களா, நாய், பூனை. இந்த மாதிரி வந்து கடிச்சிருச்சுன்னா, நாய், பூனை வந்து நம்மளை கடிச்சிருச்சு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த கடித்த இடத்த நல்லா தண்ணி இருக்குது இல்லைங்களா, நல்லா குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, நல்லா ட்ரிங்கிங் வாட்டர், அந்த வாட்டரை வச்சு நல்லா கழுவிடுங்க. அந்த இடத்த கழுவிட்டு ஒரு லைட்டான ஒரு காட்டன் துணி இல்லைன்னா காட்டன் வச்சுருப்பீங்க இல்லைங்களா வீட்டில், அந்த காட்டன் வச்சு லைட்டாக, அதாவது காற்று வந்து அதில் படக்கூடாது, வெளிக்காற்று வந்து அதில் படக்கூடாது, அந்த அளவுக்கு அதை மூடி அந்த கடித்த இடத்த மூடி டாக்டர்கிட்ட போய் உடனே காமிச்சிடணும். ஏன் அந்த மாதிரி அந்த கடித்த இடத்த மூடணும் அப்படின்னா, காற்றுல இருக்கிற கிருமிகள் வந்து அந்த கடித்த இடத்துல பட்டுச்சுன்னா அதனால் நிறைய பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.